வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் நண்பர்களே. வணக்கம் வணக்கம். அதாவதுங்கய்யா, சாதகம் பார்க்குறவங்கலாம் பார்த்திங்கன்னா பல விதத்தில் கேள்விகள், பல விதத்தில். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா 100க்கு 75 பேர் எல்லாமே வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஒரு நபர் பார்த்திங்கன்னா 5 வீடு 10 வீடு கட்டியிருக்காரு. அவர் வாடகை வீடு இருக்கார், சொந்த வீட்டில் இருக்கல, வாடகை வீட்டு இருக்கார். இந்த வீடு பூரா வாடகை விட்டுருக்காரு. அது அவரோட கொடுப்பனை. சில பேர் பார்த்திங்கன்னா வாடகை வீடு தான் எப்போவுமே சாதகம் பார்த்துட்டு கடைசியாக கேட்பாங்க, ஐயா இப்போ ஒரு வீட்டுக்கு குடி போயிருக்கிறேன், இந்த வீடாவது எனக்கு நிரந்தரமாக பார்த்து சொல்லுங்க ஐயா. எப்போ பார்த்தாலும் இந்த பாத்திரம் மண்டத்தை தூக்கிட்டு வீடாக போகிறது ரொம்ப எனக்கு ஒரு மனசு அழுந்தலாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. இடம் லாங்கில் வாங்கி போட்டுக்கிறேன். இப்போலாம் போய் வீடு கட்டி குடியெல்லாம் போக முடியாதுங்கய்யா. இன்னும் 10 வருஷத்துக்கு பிள்ளை பையெல்லாம் படிக்க வைக்கணும். வீடு வாடகை வீடு தான் நாங்கள் குடியிருக்கிறோம். வாடகை வீட்டில் இருந்தாலே பெரிய தொல்லைங்கய்யா. எப்படிங்க? ஒன்று பார்த்திங்கன்னா வீட்டுக்காரர், அதாவது வாடகை விட்டுருக்காரே அந்த வீட்டுக்காரர் ஒரே தொல்லைங்க. இது புழங்காதீங்க, இதை பண்ணாதீங்க, வண்டி நிப்பாட்டாதீங்க, இப்படியே பேசுகிறாருங்க. நான் எங்கே போனாலும் எனக்கு இது தான் வரும். இல்லை, அதே நேரத்துக்கு பார்த்திங்கன்னா வீடு அமைப்பு இல்லாமல் புழங்குறதுக்கு இடம் வசதி இல்லாமல் ஒரு வீடு நாங்கள் வாடகைக்கு பிடிச்சிட்டு போயிடுறோம். அங்கே உள்ளே போய் படுக்கவே முடியல, நிம்மதியே இல்லை, ஒரே வளர்ட்டுருக்கு. ஆனால் வீட்டுக்காரர் தொல்லை இல்லை. இது இந்த மாதிரி வருது. சில வீடு பார்த்திங்கன்னா சரி இப்படியே இருந்துட்டா கொஞ்சம் பெரிய வீடாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வீடாக பார்த்து வாடகைக்கு போகிறோங்கய்யா. போனாலே பார்த்திங்கன்னா அங்கே வீட்டுக்காரங்க தொல்லை. அதாவது ஏதோ ஒரு சொல்லிகிட்டே இருக்காங்க. நாங்கள் பொழுதுக்கு வேலைக்கு போய்ட்டு சாயங்காலம் வராங்கய்யா. பசங்க பிள்ளைங்கன்னா 4 மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்துடுறாங்க. ஆனால் அவங்க டார்ச்சர் வந்தோடனே பிள்ளைங்க இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்கன்னு சொன்னால் எனக்கு மன வருத்தத்தை கொடுக்குதுங்கய்யா. ஏதாவது என் சாதத்துலையாவது, என் வீட்டுக்கார சாதத்துலையா, பையன் சாதத்துலையா, என் பிள்ளை சாதத்துலையா, யாரோட சாதத்துலையாவது வீடு கட்ட முடியுமா? இல்லை ஏன் இப்படி இந்த நம்ம வீடு போகிற இடத்துல இல்லாமல் மன வருத்தம் டார்ச்சராக போகுது? ஃபஸ்ட்டு வீட்டில் குடியிருந்தாங்கய்யா. அப்போ எங்கள் பக்கத்தில் ஒருத்தர் குடியிருந்தாங்க. என்னங்க, ஆனால் நல்லா நட்பாக இருப்பாங்க. ஆனால் அந்த வீட்டுக்காரர் எங்களையே தான் பேசுவார். ஆனால் அவங்கள ஒன்றும் பேச மாட்டார். அவங்க எல்லாமே பண்ணுறாங்க, ஆனால் அவங்கள எதுவும் பேச மாட்டாருங்கய்யா. இன்னும் பாருங்கள், இப்போ நாங்கள் 6 வீடு மாற்றி வந்துட்டோங்கய்யா. இப்போ 2-3 வருஷம் ஆகி போச்சுங்க. ஆனால் அவங்க நாங்கள் பக்கத்து வீட்டில் குடியிருந்தாங்க, இன்னும் அங்கே தாங்க இருக்காங்கய்யா, எந்த பிரச்சனையும் இல்லாமல். நாங்கள் மட்டும் ஏன் வீடு மாற்றுறோம் என்னன்னே புரியல. கொஞ்சம் தெளிவாக பார்த்து சொல்லுங்கள். இனிமேல் இந்த போன வீட்டுக்காவது நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியுமா என்ன அப்படின்னு கேள்வி. அப்போ அந்த வீடு வாடகை குடிக்கிறாங்க, வீடு மாற்றி போகிறாங்க. வீட்டுக்காரங்க தொல்லை, வீட்டுக்காரங்க டார்ச்சர். இல்லைன்னா கரண்ட் பில் எச்சா இறக்கிறீங்கிறாங்க, தண்ணி அதிகமாக புழங்குறீங்கிறீங்க, ரெட்டின் பாத்ரூம் போனால் தண்ணி ஊற்றுலிங்கிறாங்க. பல பிரச்சனைங்கய்யா. என்னால் டார்ச்சர் தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் சொல்லுங்க பாப்போம். அதாவது அதுக்கு என்ன காரணமாக இருக்குது? அவங்க சாதகத்தில் பாருங்கள், அந்த 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 அம்மாவோட சாதகத்தில் 4 குடையவன். 4ஆம் இடம்னா வீடா? 4ஆம் இடங்கிறது வீடு, வண்டி, வாகனம் அப்படி சொல்லக்கூடாது. 4ஆம் இடம். அந்த 4 குடையவன் எங்கே இருக்கார்? 4 குடைன்னு சொல்லக்கூடாது, 3, 6, 8 பணில் போய் இருக்காரு. அப்போ 3, 6, 8 பணில் போய் அந்த 4 குடைவன். 4ஆம் இடங்கிறது வீடு. அந்த அம்மாவுக்கு 4ஆம் இடம், லக்கணத்துக்கு 4ஆம் இடம். அந்த அம்மாவோட வீடு, அந்த வீட்டு அதிபதி பாருங்கள் 3, 6, 8 பண்டு. அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்தானத்தில் போய் உக்காந்தாருனாலே குடியிருக்கிற வீட்டில் போய் நான் குடியிருக்க முடியாதுங்க. சொந்த வீடு கட்டி குடியிருந்தாலும் அவங்க இட பிரச்சனை. இடம் நீங்கள் 2 அடி இங்கே தள்ளி போட்டு கட்டிட்டீங்கன்னு கோர்ட்டு கேஸ் அலையிற சூழ்நிலை வந்துடும். இதுதாங்க 4ஆம் இடம். சரி, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேள்வி வருது. அப்படிங்கன்னாம்மா, இப்போ உங்கள் பேரில் பத்திரம் இருக்கா? இது உங்கள் பையன் ஏஜ் ஆனவனாக இருந்தால் 20 வயசு 22 வயசாக இருந்தால் உங்கள் பத்திரத்தை பையன் பேரில் மாற்றி வீடு கட்டுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அப்படியே ஆஃப் ஆகும். எந்த பிரச்சனை சிக்கிறதாலும் ஆஃப் ஆகும். என்ன காரணம்? உங்கள் சாதகத்தில் 4 கூடவே 3, 6, 8 பணில் போய் இருக்காரு, சரியில்லாத இடத்துல இருக்காரு. 8 குடையனோட சாரம் பட்டிருக்காரு, 8ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு, சரியில்லை அப்படின்னு சொல்கிறேன். அப்போ உங்கள் பையன் சாதத்தை பாருங்கள். உங்கள் பையன் சாதத்தில் இப்போ லக்கணத்துக்கு 4 குடையன் 1, 5, 9லையோ கேந்திரத்துலேயோ திரிகோணத்துலேயோ அப்படி உட்காந்துருந்தாலே உங்கள் பையன் பேரில் பத்திரம் எழுதுங்க. நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா நீங்கள் இருக்கலாம், உங்கள் பையன் இருக்கலாம், பேராக இருக்கலாம். அந்த வீடு காலி பண்ணி போக வேண்டிய அவசியம் கிடையாதுமா. இதாம்மா சாதகம். சாதகத்தை முதல் மெயினாக தெளிவாக பார்க்கணும். ஒரு லக்கணத்துக்கு 4ஆம் இடம் 3, 6, 8 பன்னெண்டில் போய் சேரக்கூடாது. 3, 6, 8 பன்னெண்டுடைய திசை ஓடக்கூடாது. 3, 6, 8 பன்னெண்டு அவனுடைய பார்வை பார்க்கக்கூடாது. அந்த 4 கூடையில பார்க்கக்கூடாது. குடியிருக்க முடியாதும்மா. சொந்த வீட்டில் குடியிருக்க முடியாது, வாடகை வீட்டிலையும் குடியிருக்க முடியாது. இதுதாங்க சாஸ்திரம்.
சரி, அப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவர் வீடு கட்டுவார், பையன் இருப்பார், பேரன் இருப்பார், எல்லாமே அந்த வீட்டிலே இருப்பாங்க. அப்போ பாருங்கள், அவரோட சாதகத்தில் லக்னாதிபதி 1, 5, 9 இருப்பார். குரு பார்வை, சுக்கிரன் பார்வை. இப்படி இருக்கும்போது வந்து அவங்க வந்து அந்த வாழ்க்கை வந்து எப்படின்னா சந்தோஷமாக இருக்கும். வெளியில் போகிறது கஷ்டமாக இருக்கும், வீட்டில் வந்து படுத்தா நிம்மதியான தூக்கம், நல்ல வாழ்க்கை அமையும். இதுதான் சாதகம். ஒரு 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 வீட்டின் அளவும் பார்க்கலாம், அந்த 4ஆம் இடம் எந்த இடத்துல இருக்காருன்னு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பலன் பேசலாம். வாழ்க்கை வளமுடன். அதாவதுங்க, என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 95 14 77 10 74. சாதகம் பார்க்க விருப்பமுள்ளோர் சாதகம் பாருங்கள், தெளிவாக சொல்கிறேன். வாழ்க்கை வளமுடன்.